பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த ராஜாதி ராஜாவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 28:3. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 28 verse 3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, எந்த இடம் சத்துருவினால் பிடிக்கப்படுகிறதோ அந்த இடமே பயன்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த இடத்தை சத்துரு பிடிக்கிறானோ அந்த இடமே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். ஆமென். பவுலினுடைய கைகளை ஒரு பாம்பு கடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. 276 பேர் விறகுகள் எடுக்கிறாங்க. அந்த விறகுகளுக்குள்ளே தான் இந்த கட்டுவிரியன் போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்க விறகு எடுத்தப்பெல்லாம் இந்த கட்டுவிரியன் அவங்கள தொடவே இல்லை. அது மேலே போது கீழே வருது, உள்ளே இருந்து மறைஞ்சிக்குது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த விறகை எடுத்தப்ப அவருடைய கையை அந்த பாம்பு பிடிக்கிறது. நல்லா பாருங்கள், பவுலுடைய காலை பிடிக்கலை, பவுலுடைய தலையை பிடிக்கலை, பவுலுடைய தொடையில் ஏறலை, எந்த உறுப்பையும் அது டச் பண்ணலை. கரெக்டாக கை. இன்றைக்கு ரேமா அதுதான். எந்த இடத்தை எதை சத்துரு கவ்வுகிறானோ அதில் நல்லா பாருங்கள், கர்த்தர் அதை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அந்த கையை பிடிக்குது. பவுலுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு ஆவியில் ஏன் இந்த பிசாசு கையை பிடிக்குது. ஏன்னா இந்த பாம்பு கட்டுவிரியன் தான் அந்த முழு தீவையும், அந்த மெலித்தா தீவையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ சாதாரணமாக காரியங்கள் நடக்குதுன்னு. இல்லை, அவங்க எல்லாருக்கும் பின்னால் ஒரு வல்லமை மறைஞ்சிருக்கு. இந்த காலை வேளையில் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, வருமானத்துக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, அமைதிக்கு எதிராக ஒரு அசுத்த வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமை அந்த விறகுகளுக்குள் மறைந்திருக்கிறது. மற்றவங்களை அது தொடலை, உங்களை தான் தொடுது. ஏன்னா நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறான்னு அறிந்து இந்த சர்ப்பம் அந்த கையில் தொங்கிட்டு நிற்கிது. இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. அதை இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு உதறி போடுங்க. ஆனால் அது தொங்கும். பார்க்குறவங்களுக்கு அது பயங்கரமாக தெரியும். இதில் அவன் அழிஞ்சிருவான், இவன் நிர்மூலமாயிருவான், ஒரு வியாதியாக இருக்கும், அதில் நீங்கள் அழிஞ்சிருவீங்கன்னு மற்றவங்க சொல்லலாம். ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், இதோட கூட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க. அந்த வியாதி, அந்த பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். உதறி போடுங்க. அந்த பூச்சியை உதறி போடுங்க. உதறி போட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. ஏன் இந்த பாம்பு பவுலுடைய கையை பிடிச்சது தெரியுமா? அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பவுலின் கைகளினாலே கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அந்த தீவுடைய முதலாளி வாந்தி பேதி, இரத்த பேதியாக போகுது, ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ஜுரம் வேற இருக்குது, அவனுக்கு விடுதலையே இல்லை. இப்போ பவுல் அங்கே போகிறாரு, அந்த மனுஷன் மேலே கையை வைக்க. 8ஆம் வசனம் சொல்லும், வாசிக்கிறோம் அந்த பகுதியில். 8ஆம் வசனத்தில் அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஆமென். இந்த கை அங்கே மேலே வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் அந்த கையை பிசாசு முன்னாலேயே கவ்வுறான். இப்போ தெரியுதா உங்களை ஏன் அந்த சத்துரு கவ்வுனான்னு? எந்த இடத்த கவ்வுனான்னு உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு ஆமென் என்று சொல்லி, கர்த்தாவே அந்த சத்துருவை நான் ஜெயிப்பேன், அந்த சத்துரு தோற்று போகணும். பயப்படாதீங்க. எந்த இடத்துல சத்துரு கவ்வுனாலும் எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு பயந்து இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், சோர்ந்தே போகாதீங்க. எந்த இடத்த சத்துரு கவ்வினாலும் அந்த இடத்துல அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னு. முடிவில் நடந்ததுன்னு தெரியுமா? அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது, மெலித்தா தீவே ரட்சிக்கப்பட்டது. அது பிசாசுக்கு தெரியும், அது நடக்க போதுன்னு தெரிஞ்சு தான் முன்னாடியே கவ்வுறான். அவன் முந்தினது போல தெரியும். நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை முந்த பண்ணுவார். இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு இந்த சத்தியத்தை கேட்டீங்க, ரேமாவை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு கிரியை செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? பிதாவே, உடைய கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன்.
எந்த குடும்பத்தில் யாரோடு கூட இந்த கட்டு விரியன் எந்த இடத்துல பிடிச்சி தொங்குதோ, இந்த காலை வேளையில் இயேசுவின் நாமத்தில் அந்த பூச்சியை உதறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகள் அதை உதறி போடட்டும் ஆண்டவரே. அந்த பாம்பை கண்டு பயப்படாதபடிக்கு இந்த சர்ப்பத்தையும் தேள்களையும் எடுப்பீர்கள். சாவுக்கேதுவானவைகளை குடித்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நிறைவேறுவதாக. தேவாவியானவர் இவர்களையும் உங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் தொங்குகிறதோ, எந்த இடத்தில் அவர்கள் அவமானப்பட்டு நிற்கிறார்களோ, அந்த இடம் குணமாக்கப்பட்டு அவர்கள் மூலமாய் பலத்த கிரியை கர்த்தர் செய்வீராக. அதை நீ செய்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திரம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் கைகளை கொண்டு கிரியை செய்வார். ஆமேன்.